Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். அடிவாங்கியும் திருந்தாத பாகிஸ்தான், தூதரகத்தில் கை வைத்ததால் பதற்றம். போர் நிறுத்தம் என்ன ஆகும்? மீண்டும் அசாதாரண நிலை. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் புகுந்து பயங்கரவாதிகள் முகாம்களை நம் ராணுவம் தகர்த்தது. பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக சண்டைக்கு வந்த பாகிஸ்தானையும் போரில் பந்தாடியது. இந்தியாவின் அடியை தாங்க முடியாமல் 4 நாட்களில் போரை நிறுத்தும்படி பாகிஸ்தான் கெஞ்சியது. இதை அடுத்து இந்தியாவும் சண்டையை நிறுத்தியது. போர் நிறுத்தம் வந்த பிறகு இரு நாடுகள் இடையே நிலவி வந்த பதற்றம் படிப்படியாக தணிந்தது. இந்நிலையில் மீண்டும் இந்தியாவை சீண்டும் வேளையில் பாகிஸ்தான் இறங்கியிருக்கிறது. ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு 2வது முறை சென்ற அந்நாட்டின் ராணுவ தளபதி அசிம் முனிர் இந்தியா மேல் அணு ஆயுதம் வீசுவோம் என்று பகிரங்க மிரட்டல் விடுத்தார். இன்னொரு பக்கம் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் உள்ள நம் தூதரகத்தில் அந்நாட்டு அரசு அடாவடி காட்டி வருகிறது. தூதரக ஊழியர்களுக்கான அடிப்படை வசதிகளில் கை வைத்துள்ளது. அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பைப்லைன் கேஸை நிறுத்தியதோடு சமையல் சிலிண்டர்களையும் விநியோகிக்கக்கூடாது என்று எச்சரித்துள்ளது. அதோடு சுத்தமான குடிநீர், செய்தித்தாள் விநியோகம் போன்றவற்றையும் தடுத்துள்ளது. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா உறுதியாக அமல்படுத்தியதை தொடர்ந்து அந்நாட்டு உளவு அமைப்பான ISI தூண்டுதலின் பேரிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கைகள் தூதரகங்களின் சீரான செயல்பாடு, ஊழியர்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் கண்ணியத்தை உறுதி செய்யும் வியன்னா உடன்படிக்கை விதிகளை மீறும் வகையில் இருப்பதாக இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் இடையே இருக்கும் பலவீனமான உறவை இன்னும் சிக்கலாக்கும் என்றும் கண்டித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை விவகாரம். சிக்கந்தர் மலை பெயரும் உண்டாம். தமிழக அரசு பரபரப்பு வாதம். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் விவகாரம் தொடர்பாக இந்து மக்கள் கட்சி மதுரை மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் மதுரை ஹைகோர்ட் கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் அவர் கூறியிருந்தது, திருப்பரங்குன்றம் மலைக்கு சுப்பிரமணிய சுவாமி கோயில் நிர்வாகம்தான் உரிமையாளர். அந்த மலை மீதுள்ள சுல்தான் சிக்கந்தர் தர்கா, அதன் முன்புறம் உள்ள கொடிமரம், நெல்லித்தோப்பு, அங்கிருந்து தர்காவிற்கு செல்லும் படிக்கட்டு, புது மண்டபம் தவிர மலையில் உள்ள பிற பகுதிகள் எல்லாம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமானவை என்று ஆங்கிலேயர் ஆட்சியின் போது கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் சிலர் மலை மீது ஆடு, மாடு, கோழி பலியிட மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற முயற்சிக்கின்றனர். இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அவர் கோரியிருந்தார். இதே விவகாரத்தில் வெவ்வேறு நிவாரணம் கோரி சில மனுக்கள் தாக்கலாகின. நீதிபதிகள் ஜே நிஷாபானு, எஸ் ஸ்ரீமதி அமர்வு விசாரித்தது. ஜூன் 24 நீதிபதி ஜே நிஷாபானு அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் நீதிபதி எஸ் ஸ்ரீமதி மாறுபட்ட உத்தரவு பிறப்பித்தார். இதனால் இந்த வழக்கு 3வது நீதிபதி ஆர் விஜயகுமார் விசாரணைக்கு மாற்றப்பட்டது. அவர் நேற்று விசாரித்தார். சிக்கந்தர் மலை என அழைப்பதற்கு ஆதாரம் உள்ளதா? ஆடு, கோழி பலியிடும் நடைமுறை ஏற்கனவே இருந்ததா என்று கேள்வி எழுப்பினார். அப்போது அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வக்கீல்கள் வீரா, கதிரவன், ரவீந்திரன் ஆகியோர் ஆஜராகி ஜாதி, மதம், உணவு அடிப்படையில் பாகுபாடு பார்க்கக்கூடாது. சிக்கந்தர் மலை என அழைப்பதற்கு ஆவணங்கள் உள்ளன. அங்கு ஆடு, கோழி பலியிடும் நடைமுறை ஏற்கனவே உள்ளது. அழகர் கோவில் 18ஆம் படி கருப்பணசாமி கோவிலில் ஆடு, கோழி பலியிடப்படுகிறது. எனவே ஒருவரின் மத உரிமையில் மற்றொருவர் தலையிட முடியாது என்று வாதிட்டனர். இதற்கான ஆவணங்களையும் அவர்கள் தாக்கல் செய்தனர். இதையடுத்து விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்தார். மகன் வெளியே, மகள் உள்ளே. அன்புமணி தலையில் இறங்கும் இடி. அப்பாவின் ஆட்டம் ஆரம்பம். பாமகவில் ராமதாஸ் ட்விஸ்ட். மகன் அன்புமணி இல்லாமல் மாநில நிர்வாகக் குழு, செயற்குழு கூட்டங்களை நடத்திய பாமக நிறுவனர் ராமதாஸ் நேற்று முன்தினம் பூம்புகாரில் மகளிர் மாநாட்டை நடத்தினார். இதில் ராமதாஸ் மனைவி சரஸ்வதி, மூத்த மகள் ஸ்ரீகாந்திமதி, பாமக கௌரவ தலைவர் GK மணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாநாட்டில் முதல் முறையாக ஸ்ரீகாந்திமதி பேசினார். தன்னை புகழ்ந்து மகள் பேசியதை பூரிப்புடன் ராமதாஸ் கவனித்து கேட்டார். பின் பேசிய அவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 20% இட ஒதுக்கீடு வழங்கிய கருணாநிதியை பாராட்டினார். தந்தையை மிஞ்சிய தனயனாக முதல்வர் ஸ்டாலின் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். தன் பேச்சில் மகன் அன்புமணியுடனான மோதலை வெளிப்படுத்திய ராமதாஸ், தந்தை ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலை விட சிறியதாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் கோவில் கட்டினார் என்றார். பூம்புகார் மகளிர் மாநாட்டில் கடும் மழையிலும் பல்லாயிரம் பேர் திரண்டதால் உற்சாகமடைந்த ராமதாஸ், வரும் 17ஆம் தேதி நடக்கும் பொதுக்குழுவில் அதிரடி முடிவுகளை எடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுபற்றி ராமதாஸ் ஆதரவாளர்களிடம் பேசியபோது,
தன்னை மிஞ்சிய தனையனாக அன்புமணி செயல்படக்கூடாது என்பதை பூம்புகார் மாநாட்டு பேச்சின் வாயிலாக மீண்டும் ஒருமுறை ராமதாஸ் தெளிவுபடுத்தியிருக்கிறார். 17ஆம் தேதி நடக்கும் பொதுக்குழுவில் பல அதிரடி முடிவுகளை எடுக்க இருக்கிறார். மகள் ஸ்ரீகாந்திமதிக்கு கட்சியில் அல்லது வன்னியர் சங்கத்தில் முக்கிய பொறுப்பை வழங்குகிறார். அதே நேரம் அன்புமணியின் செயல் தலைவர் பதவியை பறிக்கவும் ராமதாஸ் திட்டமிட்டுள்ளார் என்று பாமக நிர்வாகிகள் கூறினர். தூய்மை பணியாளர்களின் வாழ்க்கையை பறித்த திமுக அரசு, விஜய் காட்டம். சென்னை மாநகராட்சியின் தூய்மை பணிகள் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டதற்கு தவிக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: பெருந்துயர் காலங்களிலும் பேரிடர் காலங்களிலும் உயிரை பணயம் வைத்து பணியாற்றியதில் தூய்மை பணியாளர்களின் பங்கு அளப்பரியது. அப்படி அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு நன்றி கடனாக சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு தாரை வார்த்து அவர்களின் வாழ்வாதாரத்தை இழக்க வைத்ததே வெற்று விளம்பர மாடல் திமுக அரசின் சாதனை. தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க தூய்மை பணியாளர்கள் இரவு பகலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களின் அறப்போராட்டத்தை தமிழக வெற்றி கழகம் முழுமையாக ஆதரிக்கிறது. தங்கள் நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடி வரும் தூய்மை பணியாளர்களை நான் நேரில் சென்று சந்திக்கலாம் என்றிருந்த நேரத்தில்தான் அவர்களாகவே என்னை சந்திக்க விரும்புவதை அறிந்தேன். மேலும் நான் நேரில் சென்று அவர்களை சந்தித்தால் போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படும் என கருதிய தூய்மை பணியாளர்கள் தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்திற்கே வந்து என்னை சந்தித்தனர். அப்போது தங்கள் நிலை குறித்து அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் கல்லெஞ்சையும் கரைய வைப்பவை. கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் மனசாட்சியும் மக்களாட்சி மாண்பும் அறவே அற்ற ஒரு அரசாக இந்த வெற்று விளம்பர மாடல் அரசு இருந்து வருவதை கண்கூடாக காண முடிகிறது. தூய்மை பணியாளர்களின் அர்ப்பணிப்பில்தான் மாநகரம் சுத்தமாகிறது, நோய் தொற்றுகள் தடுக்கப்படுகின்றன. அவ்வாறு செயல்படும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளுக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி செவி சாய்ப்பதே அரசின் கடமை. எதிர்க்கட்சியாக இருந்தபோது தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி அளித்தது வெற்று விளம்பர மாடல் திமுக. தற்பொழுது வழக்கம் போல வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை நாசமாக்கி நடுத்தரவில் போராடும் நிலைக்கு தள்ளிவிட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களின் அறவழி போராட்டத்திற்கும் சட்ட போராட்டத்திற்கும் தமிழக வெற்றி கழகம் உறுதியாக துணை நிற்கும் என விஜய் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் இந்து விரோத போக்கு, காடேஸ்வரா கண்டனம். இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அறிக்கை. அகர அறக்கட்டளை விழாவில் பேசிய ராஜ்யசபா எம்பி கமல்ஹாசன் திட்டமிட்ட ரீதியில் சனாதன இந்து தர்மத்தை இழிவுபடுத்தியுள்ளார். மத வெறுப்பை ஏற்படுத்தும் வகையில் பேசுவோர் மீது போலீசார் தாமாக முன்வந்து வழக்கு பதிய வேண்டும் என கோர்ட் தெரிவித்துள்ளது. ஆனால் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. கமல் பேச்சை கண்டித்து எதிர்ப்பு தெரிவித்து கருத்து கூறிய நடிகர் ரவிச்சந்திரனை மிரட்டும் வகையில் அவர் வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக சென்னை போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளிக்கப்பட்டது கண்டனத்துக்குரியது. கமல் மீது நடவடிக்கை எடுக்காமல் ரவிச்சந்திரன் மீது நடவடிக்கை எடுப்பது சரியில்லை. கடவுள் ராமரை வைரமுத்து இழிவுபடுத்தியுள்ளார். வரலட்சுமி நோன்பு குறித்து சினிமா இயக்குனர் கரு பழனியப்பன் இழிவாக பேசியுள்ளார். கடவுள் ஐயப்பன் பற்றி இழிவாக பாடிய இசைவாணி இந்து மத அடையாளங்களை கொச்சைப்படுத்திய பொன்முடி என பட்டியல் நீள்கிறது. இந்து மதத்தை இழிவுபடுத்திய இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் கமலை கண்டித்த ரவிச்சந்திரன் மீது நடவடிக்கை என்ற இந்து விரோத மனப்பான்மையை திமுக அரசு கைவிட வேண்டும். ரவிச்சந்திரனுக்கு இந்து முன்னணி துணை நிற்கும் என காடேஸ்வரா கூறியுள்ளார். 9ஆம் வகுப்பு மாணவர்கள் புத்தகம் பார்த்தே தேர்வெழுதலாம், சிபிஎஸ்இ அறிவிப்பு. மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ அடுத்த கல்வியாண்டு முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் புத்தகத்தை பார்த்து தேர்வெழுத அனுமதி அளித்துள்ளது. சிபிஎஸ்இ தேசிய கல்விக் கொள்கை 2020 மற்றும் NCFSE எனப்படும் கல்விக் கொள்கைக்கான தேசிய பாடத்திட்டம் கட்டமைப்பு பரிந்துரையின்படி கற்றல் மேம்பாட்டு செயல்முறைகளை அறிமுகம் செய்து வருகிறது. மாணவர்கள் மனப்பாடம் செய்து கல்வி கற்கும் சூழலை மாற்றி சிந்தித்து படிக்கும் அம்சங்களை தேசிய கல்விக் கொள்கை 2020 வழங்குகிறது. அத்துடன் மாணவர்களின் தேர்வு பயத்தை போக்க புத்தகம் பார்த்து தேர்வு எழுதும் முறையை வலியுறுத்துகிறது. இந்த தேர்வு முறையை சிபிஎஸ்இ தேர்வு வாரியம் கடந்த 2014 நடைமுறைப்படுத்தியது. அப்போது 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஹிந்தி, ஆங்கிலம், கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்கள்,
+1 மாணவர்களுக்கு பொருளாதாரம், உயிரியல், புவியியல் பாடங்களுக்கான தேர்வுகள் திறந்த புத்தக தேர்வு முறையில் நடத்தப்பட்டன. ஆனால் 2017-18 கல்வியாண்டில் இத்தேர்வு முறை நிறுத்தப்பட்டது. மீண்டும் பழைய தேர்வு முறையே அமல்படுத்தப்பட்டது. இதற்கிடையில் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் அங்கீகாரம் பெற்ற என்ஜினியரிங் கல்வி நிறுவனங்களில் புத்தகத்தை பார்த்து தேர்வுகளை நடத்த அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் சிபிஎஸ்இ கல்வி வாரியத்தின் நிர்வாகக் குழு கூட்டம் கடந்த ஜூன் மாதம் டெல்லியில் நடந்தது. இக்கூட்டத்தில் சிபிஎஸ்இ 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2026-27 கல்வியாண்டு முதல் புத்தகம் பார்த்து தேர்வெழுதும் முறையை அமல்படுத்த ஒப்புதல் வழங்கப்பட்டது. அதன்படி கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் பாடங்களுக்கு திறந்த புத்தக தேர்வு முறை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. ஆனால் இந்த தேர்வு முறை கட்டாயம் அல்ல, விருப்பம் உள்ள பள்ளிகள் நடத்திக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தேர்வு முறைக்கு மாதிரி வினாத்தாள், விரிவான வழிகாட்டுதல்களை சிபிஎஸ்இ வழங்கும். இதுகுறித்து தனியார் பள்ளிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலர் நந்தகுமார் கூறுகையில், இந்த தேர்வு முறை மாணவர்களின் சிந்தனை திறனை வளர்க்கும், இது நல்ல திட்டம் என்றார். இது பற்றி கருத்து தெரிவித்த அமைச்சர் மகேஷ், புத்தகத்தை பார்த்து தேர்வு எழுதினால் அறிவு வளருமா என கேள்வி எழுப்பினார். டெல்லி மனநல மருத்துவமனையில் நடிகை மீரா மிதுன் அட்மிட். கோர்ட்டில் போலீசார் தகவல். நடிகையும் மாடல் அழகியுமான மீரா மிதுன் பட்டியலினத்தவர் குறித்து அவதூறாக பேசி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டார். இது குறித்த புகாரில் 2021 ஆண்டில் மீரா மிதுன், அவரது நண்பர் சாம் அபிஷேக் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் இருவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இந்த வழக்கின் விசாரணை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு கோர்ட்டில் நடந்து வருகிறது. விசாரணைக்கு மீரா மிதுன் ஆஜராகாமல் இருந்து வந்தார். இதனால் 2022 ஆண்டில் மீரா மிதுனுக்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. 3 ஆண்டுகளாக மீரா மிதுன் தலைமறைவாக இருந்தார். கடந்த முறை வழக்கு விசாரணைக்கு வந்தபோது டெல்லியில் சுற்றித் திரிந்த மீரா மிதுன் மீட்கப்பட்டு அங்குள்ள அரசு காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கோர்ட் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்ட மீரா மிதுனை கைது செய்து ஆகஸ்ட் 11 ஆஜர்படுத்துமாறு மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு முதன்மை அமர்வு கோர்ட் உத்தரவிட்டது. இந்த வழக்கு நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன் நேற்று விசாரணைக்கு வந்தது. அரசு சிறப்பு வழக்கறிஞர் சுதாகர் ராஜராகி டெல்லியில் உள்ள மனநல மருத்துவமனையில் மீரா மிதுன் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். உடல்நல பிரச்சினையால் கோர்ட் உத்தரவை தனிப்படை போலீசார் நிறைவேற்றவில்லை. உடல் நலம் தேறி பயணத்துக்கு தகுதியானவர் என டாக்டர்கள் சான்று அளித்ததும் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்படுவார் என கூறி விரிவான அறிக்கை தாக்கல் செய்தார். இதை பதிவு செய்த நீதிபதி கார்த்திகேயன் வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்தார்.